ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி, வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். இங்கே வந்து பெங்களூர் இது. ஸோ இதில் வந்து இப்போ வந்து ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையிலேயே காஃபி போட்டு ஒய்ஃபை எழுப்பி அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ தப்பாக நினைக்காதீங்க, அவங்களுக்கு வந்து நேற்று உடம்பு சரியில்லை, அதனால் வந்து அவங்களுக்கு நான் போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாப்பா குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் குளிச்சுட்டு வரலான்னு போனேன். அப்புறம் அவள் தட்ட ஆரம்பிச்சிட்டா. எப்போ பார்த்து துறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்ட ஆரம்பிச்சிட்டா. ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. அது வெளியிலேருந்து ஒய்ஃபு வந்து வீடியோவாக எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப நேரம் தட்டி பார்த்துட்டு துறக்கவே மாட்டேக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் பாப்பாவை குளிக்க வச்சுட்டு ரெடியாகி வச்சுருக்கோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு உடனே மழையில் வந்துக்காந்து ரொம்ப நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். மழை தண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அந்த ஃபன் முடிஞ்ச அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஏதாவது புதுசாக ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் வேண்டுதல் வச்சுருந்தோம். அதனால் வந்து ஒரு 2-3 நாள் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த முருகன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா பாருங்கள். இந்த முருகன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப வருஷமாக இந்த கோயில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வந்துட்டு உள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் வெளியில் வந்துட்டு கோலத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அங்கே வந்து நிறைய வாத்து மீனெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு ஆள் வந்து ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் மாம்பழ சீசனும் இன்னும் முடியல. மாம்பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ஃபன்